நம்மை சுற்றி எல்லா இடத்திலும் ஒரு சக்தி இருக்கு. அதுதான் மின்காந்த அலைகள். இது ஒரு வகையான ஆற்றல் அலைகளாக பயணிக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது எங்கும் நிறைஞ்சிருக்கு. சூரிய ஒளி கூட மின்காந்த அலைகள் தான். நம்ம கைபேசி, வைஃபை, மைக்ரோவேவ் ஓவன் எல்லாமே மின்காந்த அலைகளை வெளியிடுது. இதைத்தான் இஎம்எஃப் என்று சொல்றோம். இந்த இஎம்எஃப்-ஆல் நம்ம உடல்நிலை பாதிக்குமா? விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வர்ற வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மின்காந்த அலைகள்ல 2 வகை இருக்கு. ஒன்று அயனியாக்கும் கதிர்வீச்சு. இது ரொம்ப சக்திவட்டமானது. நம்ம செல்களில் இருக்கிற வேதியியல் பிணைப்புகளை உடைக்கிற சக்தி இதுக்கு இருக்கு. எக்ஸ்ரே, காமா கதிர்கள் எல்லாம் இதுல தான் வரும். இது ரொம்ப ஆபத்தானது. இன்னொரு வகை அயனியாக்காத கதிர்வீச்சு. இதுக்கு அவ்வளவு சக்தி கிடையாது. நம்ம தினசரி பயன்படுத்துகிற கைபேசி, வைஃபை, மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து வர்றது இதான். இன்னைக்கு எல்லாருகிட்டையும் கைபேசி இருக்கு. பேசுறதுக்கு, இன்டர்நெட் பயன்படுத்துறதுக்குன்னு எல்லாத்துக்கும் கைபேசியை தான் யூஸ் பண்றோம். ஆனா கைபேசியிலிருந்து RF EMF-ங்கிற ஒரு வகை கதிர்வீச்சு வரும். ஃபோனை நம்ம காதில் வச்சு பேசும்போது இந்த கதிர்வீச்சு நம்ம உடல்ல ஊடுருவும். SAR அப்படின்னு ஒரு அளவீடு இருக்கு. இதுதான் ஃபோன்ல இருந்து எவ்வளவு கதிர்வீச்சு வர்றதுன்னு காட்டும். ஒவ்வொரு ஃபோன்லையும் இந்த SAR வேல்யூ மாறுபடும். ஒரு ஃபோன்ல இருந்து வர்ற கதிர்வீச்சு அளவு கம்மியாத்தான் இருக்கும். ஆனா எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்றதால நீண்ட காலத்துல பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு சிலர் சொல்றாங்க. இந்த கதிர்வீச்சு நம்ம உடம்புக்கு என்ன பண்ணும்னு இன்னும் முழுசா தெரியல. சில ஆராய்ச்சிகள்ல ஃபோனை நிறைய யூஸ் பண்ணா மூளையில கட்டி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா வேற சில ஆராய்ச்சிகள்ல அதுக்கு ஆதாரம் கிடைக்கல. உலக சுகாதார நிறுவனம் இந்த RF EMF கதிர்வீச்சு புற்றுநோயை உண்டாக்கலாம்னு சொல்லியிருக்கு. இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க சுற்றுப்புற சூழல் மாசுபாட்டால சீக்கிரம் பாதிக்கப்படுவாங்க. அவங்களோட உடம்பும் மூளையும் இன்னும் வளர்ச்சி அடையாத நிலையில தான் இருக்கும். பெரியவங்களை விட குழந்தைங்க தலை மெல்லியதா இருக்கும். அதனால கதிர்வீச்சு அதிகமா உடலுக்குள்ள போகும். இன்னும் நிறைய ஆராய்ச்சி தேவைப்பட்டாலும் குழந்தைங்களுக்கு ஃபோன், டிவி பார்க்கிற நேரத்தை குறைக்க சொல்றாங்க. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண சொல்லுங்க. ஃபோனை தலையணை பக்கத்துல வச்சிட்டு தூங்க விடாதீங்க. கதிர்வீச்சு பாதிப்புகளை குறைக்க சில எளிய வழிகள் இருக்கு. ஃபோனை தொடர்ந்து காதுல வச்சு பேசாதீங்க. ஹெட்ஃபோன் அல்லது ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுங்க. ஃபோனை பாக்கெட்லையோ அல்லது ப்ராவுக்குள்ளேயோ வைக்காதீங்க. பேக்ல அல்லது மேஜை மேலே வைங்க. வைஃபை, ப்ளூடூத் தேவையில்லாதப்ப ஆஃப் பண்ணிடுங்க. தூங்கும்போது ஃபோனை ஏரோப்ளேன் மோட்ல வைங்க. முடிஞ்ச வரைக்கும் வயர்லெஸ் கனெக்ஷனுக்கு பதிலாக கேபிள் கனெக்ஷன் பயன்படுத்துவது நல்லது. வீட்டில் குறிப்பிட்ட நேரங்களில் ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்க ட்ரை பண்ணுங்க. வெளியே போய் விளையாடுங்க. புது ஃபோன் வாங்கும்போது SAR வேல்யூவை கவனிச்சு வாங்குங்க. SAR வேல்யூ கம்மியா இருக்கிற ஃபோனை தேர்ந்தெடுங்க. ஃபோன் பாக்ஸ்ல இல்லைன்னா இன்டர்நெட்ல ஃபோன் மாடல் SAR வேல்யூவை தேடி பாருங்க. தொழில்நுட்பம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆனா அதை எப்படி பயன்படுத்துறோம்னு கவனிக்கணும். கதிர்வீச்சு பாதிப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஃபோனை எப்படி பாதுகாப்பா யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். கதிர்வீச்சால உடம்புக்கு என்ன பாதிப்புன்னு இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். பாதுகாப்பான தொழில்நுட்பத்தை உருவாக்க விஞ்ஞானிகள்
அரசாங்கம், ஃபோன் நிறுவனங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முயற்சி பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து எங்களுக்கு ஒரு லைக் அளிக்கவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மேலும் சிறந்த வீடியோ உருவாக்க உதவுகிறது. பார்வையிடுவதற்கு மிக்க நன்றி.